வேலூர் மறை மாவட்டம் பல அருட்தந்தையர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அதில் வெளிநாட்டிலிருந்து வந்த அருட்தந்தையர்களுக்கு கிறிஸ்துவ சமூகம் மட்டுமல்ல, பொது சமூகமே மிகவும் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறது. அதில் 5 பேரை கண்டிப்பாக வேலூர் மறை மாவட்டம் மறக்கவே முடியாது. ஃபாதர் கொதல்லோ ஏலகிரி மலையை தலைமையிடம் கொண்டு, ஜவாது மலையை தலைமையாக கொண்டு அங்கே இருந்த மக்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் டன்போஸ்கோவில் படித்த மாணவர்களுக்கும் ஒரு பெரும் எழுச்சியாக இருந்தவர். ஃபாதர் திவிதா உயிர்ப்பு பங்கை உருவாக்கியவர், பவித்திரம் பங்கிற்கு மிக முக்கியமான காரணமாக அடித்தளமிட்டவர் இவர்கள். அவரோட தடுத்ததாக ஸ்லூஸ் போலூருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக, இன்றைக்கு ஏழைகள் அங்கே இல்லாமல் எல்லா கிறிஸ்துவ மக்களும் வீடோடும் படிப்போடும் இருக்கிறார்கள் சொன்னால் ஃபாதர் ஸ்லூஸுடைய பணியை நாம் மறக்க முடியாது. அடுத்தது ஃபாதர் கப்பியாகி திருவண்ணாமலை தலைமையிடமாக கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றியவர். இறுதியாக மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மகா பெரிய புனிதரான முனிவராக வாழ்ந்த ஃபாதர் வெனாசியஸ் வில்லனோவா. அவரை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இவர்களை நான் பார்த்தவர்கள், இதற்கு முன்னாடி பல குருக்கள் வேலை செய்திருக்கிறார்கள், இத்தாலியை சார்ந்த குருக்கள். அவர்களை நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபாதர் சோலா ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் ஃபாதர் இவர்கள் 5 பேரை நான் பார்த்திருக்கிறேன். மாணவனாக இளம் குருவாக பார்த்து வியந்திருக்கிறேன். இவர்களை போன்று இவர்கள் வேறு நாட்டில் பிறந்து வேறு மொழியை வாசித்து வளர்ந்து வேறு கலாச்சாரத்தில் அங்கே வளர்ந்து இங்கே வந்து இந்த ஏழை மக்களில் ஒருவராக இங்கே இந்த மக்களோடு ஒன்றோடு ஒன்று உறவாடி இவர்களை தோள் மேலே சுமந்து இந்த மக்களை மதித்து மரியாதையோடு நடத்தி இவர்களுக்கு கல்வி, பொருளாதாரம், மருத்துவம் எல்லா பணிகளையும் இறைப்பணியாக செய்து இந்த மண்ணை, இந்த வேலூர் மக்களை நேசித்தவர்கள், உயர்த்தியிருக்கின்றவர்கள். எனவே தான் நிச்சயமாக இதற்கு நான் வர வேண்டும், அவர்களுக்கு சென்று செய்கின்ற ஒரு அஞ்சலியாகும் இது இருக்கும் என்பதற்காக தான் இந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டேன். எனவே அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அதே நேரத்தில் இந்த விழா நடப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த எழுத்தாளர் திருவாளர் பிரான்சிஸ் தான் முதலாவதாக வித்திட்டார் என்று சொன்னார்கள். அவர் தான் ஆரம்பத்தில் ஒரு சிறு கட்டுரை அவரை பற்றி எழுதியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பீட்டர் ராசன் அவர்கள் அதை பின்பற்றி இன்னும் விலோனா அடிகளாரை பற்றி பல கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்கின்றார். இதையெல்லாம் பார்த்து கிறிஸ்துவத்திற்கு பெயர் பதிவு செய்யாத ஒரு சகோதரன் இங்கே மதத்தை நான் கொண்டு வர விரும்பவில்லை. ஆனால் மனிதநேயமிக்க அமரேசன், அறம் பதிகத்தினுடைய அமரேசன் மக்களை நேசிக்கின்றவர். தன்னுடைய திறமைகள் எல்லா மதத்தினருக்கும் செல்ல வேண்டும், மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்ற கொள்கையை செயலாக்கி கொண்டிருக்கின்றவர். அவர்தான் இதற்கு முன்னெடுத்தார். செலேசியருடைய பதிப்பகம் இருக்கிறது, புத்தகம் இருக்கிறது, என் பணமும் கூட இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முன்னெடுப்பு அமரேசன். உங்களை நான் பாராட்டுகின்றேன். ஆண்டவருடைய அருள் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று வாழ்த்துகின்றேன். எழுதுவதற்கு உதவியாக இருந்த எழுதிய ஒரு காலத்திலே எழுத்தாளர்கள் பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு பதிப்பாளர்கள் தேடிக்கொண்டிருப்பார். நாங்களெல்லாம் மாணவர்களாக இளங்குருக்களாக எழுதிய பொழுது பதிப்பாளர்கள் தேடிக்கொண்டிருந்தோம். பதிப்பதற்கு யாரும் இல்லை. இப்பொழுது பதிப்பாளர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எழுதுவதற்கு யாரும் இல்லை. எழுத்தாளர்களை தேடி எங்களுக்கு மெயில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி எழுதுகள் என்று சொல்லி, எழுதி தாருங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பதிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை. எனவே இதை எழுதுவதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களை பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு இந்த புத்தகத்தை வாசித்து இதை அறிமுகப்படுத்த வந்திருக்கின்ற பேராசிரியர் சிறப்பன் அவர்களையும் திருவாளர் கதிரவன் அவர்களையும் பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கெல்லாம் பொருள் தேவைப்படுகிறது, ஆள்பலம் தேவைப்படுகிறது, ஆசி தேவைப்படுகிறது. அதை மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளிலே இந்த விழாவிற்கு தலைமையேற்றது மட்டுமல்லாமல் இதற்கு உந்து சக்தியாக இருக்கின்ற ஃபாதர் போஸ்கோ மாநில தலைவர் அவர்களுக்கும் மறைமாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவும் நீங்கள் செய்கின்ற அருமையான பணி. கடைசியாக ஒன்று சொன்னீர்கள், இது மக்கள் கலை இலக்கியமாக மக்களிடம் செல்ல வேண்டும், ஒரு நாடகமாக, ஒரு கதா கலட்சியமாக செல்ல வேண்டும். இப்பொழுது சபையினர் எல்லா இடத்திலும் வீரமாமுனிவரை பற்றிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கஸ்தாம்படி நடத்தினார்கள், போன வாரம் கோனாங்குப்பத்தில் நடத்தினார்கள். என்னுடைய வேண்டுகோள், ஃபாதர் வில்லனோவா மட்டுமல்ல, இந்த மறை மாவட்டத்தில் உழைத்திருக்கின்ற அல்லது இந்த மாநிலத்தில் உழைத்திருக்கிற எல்லா சலேசிய குருக்களை பற்றிய, முக்கியமாக இந்த 5 குருக்களை பற்றிய ஒரு ஆணவ தொகுப்பினை தயவு செய்து கொண்டு வாருங்கள். ஒரு ஆவண தொகுப்பினை தயவு செய்து கொண்டு வாருங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு முன்மாதிரி தேவையில்லை. ஏன் குருக்களாக ஆக மாட்டார்கள் சொல்லி சொன்னால் நம்ம எல்லாம் பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ போல் நம்மளால் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு, அவர்கள் விட மிக சுலபமாக நம்மை விட நல்ல முன்முன்னுதாரணம் இவர்கள் தான்.
இவர்களுக்கு காட்டுங்கள். இந்த குருக்களை தயவு செய்து, இந்த செயலாளர்களை, உங்கள் பள்ளியில் பணிபுரிந்த நல்ல ஆசிரியர்களுடைய வாழ்க்கையை, இப்படிப்பட்ட குருக்களுடைய வாழ்க்கையை பாடப்புத்தகமாக கொண்டு வாருங்கள். மறைக்கல்வி பாடப்புத்தகமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளும் கொண்டு சேர்வதற்கு நல்ல பிளாட்ஃபார்ம்களிடம் இருக்கிறது. தயவு செய்து இதை எல்லா வடிவிலும் டிஜிட்டல் மீடியாவிலும் கொண்டு வாருங்கள், சோஷியல் மீடியாவிலும் கொண்டு வாருங்கள், நாடக விளைவில் கொண்டு வாருங்கள் என்ற வேண்டுகோளோடு இந்த கருத்தை இங்கே நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள், செயலாக்க வேண்டும் என்றும் வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். இறுதியாக மிக முக்கியமாக பங்கு சாமியாருடைய வேலை பூச வைக்கிறது. மிஞ்சி போனால் இது என்ன செய்கிறது, ஒரு சில ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பதை மட்டுமல்லாமல் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் என்பதிலே நான் மிகவும் முக்கியமான கருத்து உடையவன். அதனால தான் இளைய குருக்கள் படிக்க வேண்டும் என்று நான் தொடக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். அவர்களோடு அதுக்காக மன்றாடி இருக்கின்றேன். நிறைய இளைய குருக்களையும் படிப்பதற்கு நானே உந்து சக்தியாக இருந்திருக்கின்றேன். ஏனென்றால் யார் சிந்தனையை ஆளுகின்றானோ அவன்தான் செயலாக்கவும் முக்கியவனாக இருக்க முடியும். சிந்தனைகளை உருவாக்குகின்ற குருக்கள் கண்டிப்பாக தேவை. அந்த விதத்தில் வேறொரு மக்களை இப்படிப்பட்ட ஒரு இங்கே எல்லாம் அமர்ந்திருந்தவர்கள் யார் என்றால், ஒரு காலத்தில் வடகலை தென்கலை என்ற நூலை தெரித்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இந்த நூல் வெளியிடுவதற்கு அதில் யாருமே இங்கே இல்லை. நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இங்கே பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் மாணவனாக. சுஜாதா இங்கே வெளியிட்டிருக்கிறார், பாலகுமார் இங்கே வெளியிட்டிருக்கின்றார், ராமகிருஷ்ணன், இவர்களெல்லாம் பெரிய பெரிய எழுத்தாளர்கள். அவர்கள் அமர்ந்த அவையிலே வீரலூர் மக்கள் அமர்ந்திருப்பது மிக பெருமைக்குரிய ஒன்று. அதற்கு காரணமாக இருக்கின்ற ஃபாதர் அலெக்ஸ், ஐ டூ அப்ரிஷியேட் இட். இட்ஸ் வண்டர்ஃபுல் சர்வீஸ். இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன். இது ஒரு நற்செய்தி பணி. இந்த மக்களுக்கு நந்தனத்தில் இருக்கின்ற புத்தக விழாவிலே இவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றீர்களே, இதுவே நீங்கள் செய்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனை, நற்செய்தி பணி. நிச்சயமாக தொன்போஸ்கோ உங்களுக்காக பரிந்து பேசுவார். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பு மக்களை, நீங்கள் அவர்கள் எழுப்பிற்கெல்லாம் நீங்களும் தோள் கொடுத்து இங்கே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், இதில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க உங்கள் பங்கு தந்தையர்களுக்கு நீங்கள் ஊந்து சக்தியாக இருங்கள். திருவிழா யார் வேணால் கொண்டாடிடலாம், தேர் யார் வேணால் அழுக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான நிகழ்ச்சியை ஒரு சில இப்படிப்பட்ட இளையகுருக்களால் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட இளையகுருடைய ஆலோசனைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்து அவரோடு செய்து கொண்டிருக்கிற பணியை பாராட்டுகின்றேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக அழைப்பு தாருங்கள். நானும் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த விழாவுக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் பாராட்டி, வந்திருந்த உங்களையும் பாராட்டி, இந்த விழா போன்ற இன்னும் பல விழாக்கள், பல நல்லவர்களை அடையாளம் காட்டி இந்த சமூகத்திற்கு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் எதுவும் செய்யவில்லை அல்லது தவறான வழியில் நடத்தி செல்லிவிட்டோம் என்ற ஒரு பொய்மையை பரப்பி கொண்டிருக்கின்ற ஒரு மாயை பரப்பி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாங்கள் செய்ததெல்லாம் மக்களை நேசித்த ஒரு பணிதான், மணி நியமிக்க பணிதான். எந்த மதத்தையும் விற்பதற்காகவோ அல்லது எதையும் விற்பதற்காக நாங்கள் செய்யவில்லை. மாறாக மனிதர்களை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய தாழ்நிலையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு தான் இந்த குருவும் செய்திருக்கின்றார். புனித குருவாக வாழ்ந்திருக்கின்றார். எனவே அவரை போன்று பலர் செய்திருக்கின்றார்கள். அவருடைய ஆசை நிச்சயமாக நமக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையிலே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.